ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு விவசாயிகள் சம்மந்தமான வீடியோ தான் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. என்னென்னா, ஒசூர் அருகே உள்ள கலவரப்பள்ளி அப்படின்ற இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர் இது வீடியோவாகவும் போட்டுட்டாங்க. தொடர்ந்து இதுக்கு நம்மளால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் மத்தியில் இருக்குது. ஏன் அப்படின்னா, இது தமிழ்நாடு மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயமா இல்லை. ஃபஸ்ட்டு இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதோடைய நான் சாராம்சம் என்னன்னு சொல்லிடுறேன். ஒசூரில் இருக்க இந்த அணையில் நிறைய சாயப்பட்டறை கழிவுகள் கலக்கிறதுனால அங்கே உள்ள ஆறு மோசமடைந்து, நிலத்தடி நீர் மோசமடைந்து, அந்த தண்ணி தான் குளம், அங்கே இருக்கிற குட்டை, ஏரிக்கெல்லாம் பாயுது. அது இல்லாமல் நிலத்தடி நீரும் இது தான் அங்கே போயிருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லாமே பால் அடைஞ்சு அங்கே உள்ள மக்கள் ஒரு நோயுற்று மீன்கள் இறந்து போகக்கூடிய சூழ்நிலை இங்கே இருக்குது. இது தமிழ்நாட்டில் அந்த ஒசூர் கலவரப்பள்ளி அப்படின்ற டேமில் இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த பகுதியில் இருக்க டேம், கலவரப்பள்ளி அப்படின்ற பகுதியில் இருக்கட்டும். ஸோ இது தமிழ்நாடு மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் காண முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, இது தமிழ்நாடுக்கு மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை, கர்நாடக அரசும் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால இதுக்கான தீர்வு சரியாக காண முடியாமல் இருக்குது. இதுக்கு முந்தைய அரசும் அதிகாரிகள் பார்த்துருக்குறாங்க, ஆய்வு செய்திருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறதுக்காக கோர்ட்டில் கேஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கியிருக்குது. அது இல்லாமல் நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மூலியமாக இந்த உத்தரவை சீக்கிரம் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில் ஒரு உத்தரவும் வந்திருக்குது. அதாவது இந்த சாயப்பட்டறை கழிவுகள் முறைப்படுத்த சுத்திகரிக்கப்படணும், அதில் ஆற்றில் நேரடியாக கலக்கக்கூடாது, இது சுத்திகரிக்கப்பட்டணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இதை கடந்த ஆட்சியிலிருந்து இது செயல்படுத்த முடியாமல் இருக்குது. ஆட்சி மாற்றம் வந்ததுனாலையும் ஒரு செயல்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது. இது தற்போதைய அரசுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் தொடர்ச்சியாக இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் இதை பற்றி பேசி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக அதிகாரிகள் போய் ஆய்வு செய்ததா இன்ன வரைக்கும் நான் எதுவும் வீடியோ பார்க்கல. தற்போதைய ஆளும் அரசு இது சம்பந்தமாக தற்போதைய ஆளும் அரசு சுற்றுச்சூழல் அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் இவங்க எல்லாமே சென்று அங்கே உள்ள பிரச்சனைகளை இது என்னன்னு ஒரு தீர்வு காணணும். ஏற்கனவே நீதிமன்றத்தில் போயிட்டு உத்தரவே வந்துருச்சு, இதை முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இது நம்ம கர்நாடக அரசுக்கு ஒரு ப்ரெஷர் பண்ணி இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மட்டும் பண்ணினா போதுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது ஒரு காமன் மேனாக வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய வாய்ஸை கொடுக்குறேன். இதை என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேச சொன்னார், இதை வீடியோவாக பதிவு பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் இன்ஸ்டாகிராமில் சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், ஒரு நிமிஷத்துக்கு. ஸோ யூடியூப்பில் நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு, விவசாய நண்பர்களுக்கு நம்மளுடைய தொடர்புகள் இதை பற்றி உங்களுக்கு தெரியணும், இதை பற்றி நீங்களும் சொல்லணும், உங்களுடைய விவசாய நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும். இதை நீங்களும் இந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நபர்களுக்கும் இதை சொல்லுங்கள். நம்ம சேனல் முன்னாள் மாதிரி நான் பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறதில்ல. நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிட்டேன், எனக்கு நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் வீடியோ போட்டால் போதும் அப்படிங்கிறனால நான் அங்கே தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 1000 பேர் 1500 பேர் தான் பார்க்குறீங்க. இந்த 1000 பேரும் 1500 பேரும் முழுமையாகவும் பார்க்க போகிறதில்ல. ஒரு 50 பேர் தான் கடைசி வரைக்கும் பார்க்க போகிறீங்க. பார்க்குற நபர்களாவது கொஞ்சம் ஒரு மனசாட்சியோட இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லி இது அரசின் பக்கம் எடுத்து சென்று ஒரு அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். இது அங்குள்ள மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இது அங்குள்ள மக்களோட முடிஞ்சிடாது. நாளைக்கு நம்ம சைட்லேயும் இது பாதிப்பு இல்லை, பாதிப்பு வராமல் போயிருமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழும். அங்கே இருக்கிறவங்க நமது உறவினர்கள் தான், நம்ம சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் தான் அங்கே இருக்க போகிறாங்க. அவங்களுக்காக குரல் கொடுக்கணுங்கிறதாக என்னோட பதிவு. உங்களால் முடிஞ்சது இதை நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண சொன்னீங்கன்னாவே போதுமானது. அதுவே நீங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு பேசணும் இல்லை கருத்துக்கள் சொல்லணும், கீழே கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. பர்சனலாக ஏதாவது பேசுகிறோன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அங்கே பேசுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.